பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 107 முதல் 110 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. 107வது சங்கீதம் ஆதரவற்ற சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதற்காக மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்கும்படி இந்த சங்கீதம் உற்சாகப்படுத்துகிறது. மிக பெரிதான கஷ்டங்களில் நின்று தம்முடைய மக்கள் ஜெபிக்கும்போது தேவன் பதிலளிக்கிறதை இந்த சங்கீதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பசியும் தாகமும் அடிமைத்தனமும் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளும் புயலின் ஆபத்துக்களிலும் இயற்கையின் சீற்றங்களிலிருந்து பெருந்துன்பத் தொகையிலும் உபத்திரவங்களிலும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த சங்கீதத்தை வாசித்து தேவ சமூகத்திலே தங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. 6வது வசனத்தில் அவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருக்கு அப்படித்தான் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் திரும்பவும் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே தம் இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 108வது சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதம். இந்த சங்கீதம் 57வது சங்கீதங்களின் 7வது வசனம் முதல் 11வது வசனமும் 60வது சங்கீதம் 4வது வசனம் முதல் 12ஆம் வசனங்களையும் ஒன்றிணைத்து இங்கே சங்கீதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாய் கொண்டு வரப்படும் என்று சொன்னால் அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிக பிரயோஜனம் என்று சொல்லி ஆவியானவர் கருதி அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப இந்த பகுதிகளிலே கொண்டு வருகிறதை குறித்து நாம் காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து உங்கள் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தொடர்ந்து 109வது சங்கீதத்திலே துன்மார்க்கரும் வஞ்சகம் நிறைந்தவர்களுமா இருக்கிறவர்களை கர்த்ததாமே நியாயம் தீர்த்து தண்டிக்குமாறு தேவனை நோக்கி சங்கீதக்காரர் முறையிடுகிறதை நாம் இங்கே காணலாம். தங்கள் சுயநலத்துக்காக மற்றவர்களுக்கு தீங்கிழைத்த பயங்கரமான குற்றவாளிகளுக்கு அவர்களுக்குள்ள நீதியான தண்டனையின் மூலமாய் நியாயம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கரிசனையை இந்த சங்கீதம் பிரதிபலிக்கிறது. குற்றத்திற்கு தகுந்த தண்டனை அளிப்பது மாத்திரமே ஒன்றுமறியாதவர்களை பாதுகாக்கும். பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை தடுத்து நிறுத்த சமுதாயத்தில் தடை விதிப்பதற்கும் ஒரே வழியாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதக்காரர் தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுப்பது போல, என் தேவனாய் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், இது கிருபையின்படி என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதைப் போல நாமும் தேவனுடைய சகாயத்தை தேடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து 110வது சங்கீதத்தில் மேசியாவினுடைய கர்த்தத்துவம், அவருடைய ஆசாரியத்துவம், துன்மார்க்கரை அவர் அழித்து பூமியிலுடைய ஆளுகையை நிலைநாட்டுவார் என்பதையெல்லாம் இந்த சங்கீதம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துதானே தமது
ஒருமையை காட்டுவதற்கு இந்த முதலாவது வசனத்தை பொருத்தமாக்குகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. பரிசுத்த பேதுருவும் கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை வலியுறுத்தி காட்டியிருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே ரோமருக்கு எழுதப்பட்ட அங்கு மற்ற புஸ்தகங்களில் காண முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தேவன் கிறிஸ்துவை இன்றைக்கும் ஒரு ஆசாரியராக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி எபிரேயரிலே 10வது அதிகாரத்தில் வாசிப்போமானால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் மகிமை உண்டாகும். இந்த வசனங்களை தியானித்து சர்வவல்லமையுள்ள தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். உன்னதனான தேவன் இந்த நாளிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.